கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை 2 சாமுவேல் 22:1. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீக்கலாக்கி விடுவித்த போது, கர்த்தர் தாவீதை எல்லா சத்துருக்களின் கைக்கும் ஒரு குறிப்பிட்ட பேரு சொல்றாங்க, சவுலின் கைக்கும் நீக்கலாக்கி விடுவித்த போது. நிறைய பேர் நமக்கு விரோதமா அநேக காரியத்துல இடரலா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எல்லா கைகளில் இருந்தும் நம்மை விடுவிக்கிறார். இங்க ஒரு பேரு குறிப்பிட்டு வருது, சவுலின் கைக்கும். இந்த பிரச்சனை போராட்டம் என்னை விட்டு நீங்கவே இல்லை, இது தொடர்ந்து வருதுன்னு நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை, பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சிறிய பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தருகிறார். இது என்ன சம்பவம் பார்க்கும் பொழுது, தாவீதை எல்லாமே துரத்துனாங்க. அவருக்கு இருக்கக்கூட இடம் இல்லாதபடிக்கு அவர் எல்லா இடத்திலும் ஓடி ஒளிந்தார். அப்பேற்பட்ட சத்துருக்கள் தாவீதுக்கு விரோதமா எழும்பின போதும் கர்த்தர் ஒருவரே அவருக்கு துணையாய் இருந்தார். எத்தனை 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 சத்துருக்கள், தேவையில்லாதவர்கள்லாம் தாவீதுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். தாவீது நன்மை செய்த போதிலும் அவருக்கு தீமை செய்தவர்கள் ஏராளம். தன்னுடைய பிள்ளையே தாவீதை கொல்லும்படி எழுப்பினாங்க. எங்க பார்த்தாலும் தாவீதுக்கு சத்துருக்கள் தான். சவுல் யார் அவருக்கு? சவுல் மாமனார். சவுலுடைய மகளை தான் தாவீது திருமணம் செய்திருந்தார். ஆனாலும் சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்ற அந்த வெறியோடு காணப்பட்டார். ஏன் அப்போராமை? தாவீது எல்லாருடைய மத்தியிலும் நல்ல பேர், நல்ல புகழ். அதனால சவுலுக்கு அது பொறுக்கல. அதே போல கர்த்தர் சவுலை தள்ளி தாவீதை தெரிந்து கொண்டார். சவுல் கையில் இருந்த ஆட்சியை பிடுங்கி தாவீது கையில கொடுத்தார். எல்லாவித அந்த போராமையினுடைய உச்சக்கட்டம் தாவீதை கொலை செய்ய வேண்டும். தாவீதை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் சவுலுக்கு நன்மையை தான் செய்தார். கோலியாத்து கையிலிருந்து விடுதலையை கர்த்தர் அவர் மூலமாய் கொடுத்தார். சவுல் அதை மறந்து போனாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் சவுலுக்காக அவர் கிரியை செய்தார். அதையும் மறந்து போய் ஒரு பொல்லாத ஆவி கர்த்தர் சவுலுக்கு விரோதமா அனுப்பும் பொழுதும் தாவீதினுடைய அந்த இசையினால் அந்த பொல்லாத ஆவி வெளியேறினது. அதையும் மறந்து நன்மையை எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு சவுல் தாவீதை கொல்ல நினைத்தாங்க. ஆனாலும் கர்த்தர் தாவீதோடு இருந்து சவுலின் கைக்கும் மற்ற எல்லா சத்துருடைய கைக்கும் கர்த்தர் தாவீதை விடுவித்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் எப்பக்கமும் சத்துருக்கள், எப்பக்கமும் போராட்டங்கள், பிரச்சனைகள், மந்திரம், சூனியம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, எல்லா சத்துருடைய கைக்கும் குறிப்பிட்டு உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற சவுளை போல இருக்கிற அந்த பொல்லாத கிரிகைகளும் கர்த்தர் இன்றைக்கு நிர்மூலமாக்கி கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தர் பெரியவர் என்பதை தாவீது எவ்விடத்திலும் அவருடைய துதியினாலே வெளிப்படுத்தினார். நாமும் தாவீதை போல கர்த்தரை எப்பொழுது பகிர்ந்து கொண்டிருப்போம். கர்த்தர் எல்லா சத்துருக்களுக்கும் விடுவித்து தாவீதை ராஜ்ய வாரத்தில் அமர்த்தினது போல இந்த ஆண்டில கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நாம் ஜெபிக்கலாம். பிரியமான கர்த்தாவே, உம்முடைய பிரியமுள்ள பிள்ளைகள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது கர்த்தாவே, தாவீதுக்கு கர்த்தர்
எல்லா சத்துருடைய கையில் இருந்தும் தாவீதுக்கு ஒரு இளைப்பாறுதலை தந்து அவரை ஆசீர்வதித்து உயர்த்தினது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு எல்லா சத்துருடைய கைக்கு விடுவித்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார்கள். தொடர்ந்து பிள்ளைகளோடு இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் தகப்பனே.